நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கத்திய மக்கள் வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீப காலத்தில் அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அதிகப்படியாக வர 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 நம்ம தமிழ் மக்கள் அப்படியே தள்ளி போய்க்கிட்டே இருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் வந்து வடக்கத்திய மக்கள் வந்து வேலையின் நிமித்தமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க. அதாவது உண்மையிலே சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைவேஸ், நமக்கு 4 வழிச்சாலை, மற்ற கட்டுமான பணிகள், பாலம் கட்டுறது வைக்கிறது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய உழைப்பு உண்மையிலே அதிகப்படியாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலை நிமித்தமாக வந்தவங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்க ஊருக்கு போயிருக்கலாம். ஆனால் இங்கேயே வந்து தங்கி இங்கே இருந்து ஓட்டுரிமை ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழலில் உருவாகிறாங்கங்கும்போது அது வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தானங்க இருக்கு. நம்மளே பீகாருக்கோ அஸ்ஸாமுக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம போய் ஓட்டு சீட்டு கூட வாங்க முடியுமா? முடியாது. ஓட்டு போட முடியுமா? முடியாது. அப்போ ஏன் இந்த சூழல் இங்கே வருது? அதைத்தான் நம்ம மக்கள் நினைக்கணும். என்ன காரணத்துக்காக வேண்டி இப்போ சமீப காலமாக வேலை நிமித்தமாக வந்தவங்க இப்போ இங்கேயே தங்கி தங்க ஓட்டுரிமையை இங்கே கொடுக்குற அளவுக்கு வைக்கணுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இதே காலகட்டத்தில் இவங்க வந்து முன்னாடி தன்னுடைய வேலை நிமித்தமாக வந்தவங்களே 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. இவங்க வந்தவங்க தன்னுடைய பிள்ளைகள் படிப்புக்காக எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்து அப்படியே இவங்களே இங்கே இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அங்கே உள்ள ஓட்டுரிமை எதுவுமே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துட்டா அது பிரச்சனையே இல்லைங்க.